Hi friends, I am Mohan from Kishab Academy. So previous year question la part 2 பார்க்க போறோம். சரிங்களா? So கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா arrange in chronological order than the term of president of India. சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவி காலத்தை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. சரிங்களா? இதுதான் கேள்வி. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார் இது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா புது வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது. இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசில் இதை கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர்களின் வரிசையும் பிரதமர் இருக்காங்க இல்லையா அவங்களோட வரிசையும் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பண்டிதாகணும். ஏன் அப்படின்னா 2023 24 25 நடந்த தேர்வுகள்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 நடந்த தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? சரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவர்களின் பட்டியல். 1வது குடியரசுத் தலைவர் 1950 62 வரைக்கும். சரிங்களா? 50 to 55, 55 to 62 வரைக்கும் யார் இருந்திருக்கிறார்? ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்காரு 2002 to 2007 11வது. அதற்கப்புறம் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பட்டேல் 2007 12 வரைக்கும் இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? குடியரசுத் தலைவர்களின் பதவி காலத்தை பொறுத்து இது பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? ஸோ இதுக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் யாரு? ஜாகிர் ஹுசேனு, அவருக்கு அப்புறம் விவி கிரிக்கு அப்புறம் பக்ருதீன் அலி அகமது, 1வது சஞ்சீவ் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4. சரியா? சார் இது எப்படி சார் படிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக குடியரசுத் தலைவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட லிஸ்ட்டு இருக்கும். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட லிஸ்ட்டும் இருக்கும். இங்கே பாருங்கள். சரிங்களா? இவங்களோட லிஸ்ட்டும் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறோம். சரியா? ரெண்டையும் தனித்தனியானா ரெண்டுக்குமான ஷார்ட்கட்ஸ். சரியா? குடியரசுத் தலைவர்களில் காலமுறைப்படி தனியாக ஒரு ஷார்ட்கட் வீடியோ ஒன்று, அதே மாதிரி பிரதமர்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்கட் வீடியோ. சரியா? வேற வழியே இல்லை, அப்படி தான் படித்தாகணும். இதுலேயே நான் சொல்ல முடியாது அது. ஏன்னா 14 குடியரசுத் தலைவர் இருக்காங்க, 14 இவங்க இருக்காங்க, யாரு பிரதமர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வருஷத்து பிரகாரம் கொடுத்துடணும். அது இல்லாமல் அவங்களோட சிறப்பியல்புகள் ஏதாவது இருக்கா? இப்போ குடியரசுத் தலைவர்களில் பட்டியலின் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, பெண் குடியரசுத் தலைவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சிறப்பியல்புகளும் பார்த்து போடணும். சரியா? அது தனியாகவே நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, எந்த இடத்தில் பொது பெரிய குளம் அமைந்துள்ளது? The great public bath was located in which place? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், சன்ஹிதாரோ. ஸோ நான் பார்த்தோம் இல்லையா சிந்து சமவெளியிலிருந்து இதே தேர்வில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். இது எங்கேருந்து எடுத்திருக்கான்? 6வதுலேயே இருக்கு. ஸோ இந்த பெரிய குளம், தானிய கிடங்கு இதெல்லாம் எங்க? மொஹஞ்சதாரோ. ஸோ ஹரப்பா மொஹஞ்சதாரோ நம்ம தனியாக நிறைய வீடியோ பார்த்தாச்சு. கப்பல் கட்டும் களம் எங்கன்னு கப்பல் கட்டும் தளம் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல்ல. சரியா? ஸோ மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சரியா? லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல்ல இருக்கு. சன்ஹிதாரோவை பற்றி நம்ம பெருசாக கேள்விப்பட்டது இல்லை. ஸோ அதை பற்றியும் எக்ஸ்ட்ரா தகவல்கள் இருக்குது, அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பற்ற இந்த ஊதுகுழல் வச்சு மணி சங்கு இதெல்லாம் உற்பத்தி செய்த தொழில் பற்றைகள் ஊதுகுலைகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஹிதாரோவில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. கொல்லப்பற்ற
அது இருந்ததுக்கான சான்றுகள் இங்க கிடைத்துள்ளது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு எள்ளும் இங்க கிடைச்சிருக்கு, ஒரு பட்டாணியோட விதையும் கிடைச்சிருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம சங்குதரவுல பாத்தீங்கன்னா ஈட்டி எறியக்கூடிய ஒரு ஆண் அல்லது நடனமாடும் ஆண் சிலை, சிதந்தை சிலை கிடைச்சிருக்கு. இது புக்ல இல்ல. சரியா? தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? அதே மாதிரி வெண்கல பாத்திரங்களில் பஞ்சு துணிகள் இருந்ததற்கான அடையாளங்களும் இங்கே கிடைத்திருக்கு. எங்க? சங்குதாராவுல. ஸோ மொகஜதாராவுல பெரிய குளம் இதெல்லாம் இருந்திருக்கும். ஹரப்பாவில் என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு தெரியும். லோத்தல் பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம். சங்குதாராவுல தொழில் பொற்றைகள், ஊதுகுலைகள் இருந்ததற்கான இடம். இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்ததுக்கான இடம் கிடைச்சிருக்கு. சரியா? அங்க பாருங்க, 6வதுலயே அந்த கேள்வி இருக்கு. பெருங்குளம்னு கொடுத்து மொகஞ்சதாரான்னு கொடுத்து இந்த பெரிய குளம் நல்ல செவ்வக வடிவத்தில் இருக்கு, நீர்த்தேக்கம் நகரின் நடுவில் அமைந்திருக்கு, நீர் கசியாத கட்டுமானத்திற்கு மிக பழமையான சான்று. சரிங்களா? சுட்ட சங்கர்கள் பயன்படுத்துறான்னு பெருங்குளத்தை பத்தி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ சிந்து சமவெளி பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா தகவல் இப்போ நான் சொன்னது இந்த சங்குதாராவை பத்தி. சரியா? ஸோ அடுத்து, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த வரிசையில் உள்ளது? The rank of Tamil Nadu in population density among Indian states. என்ன? ஆப்ஷன் ஏ 13th, 12th, 11th, 10th. தமிழ்நாட்டு பொருளாதாரம் நீங்க இந்த 11th எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், இந்த 4 பாடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேம்பாட்டு அனுபவங்கள்ல இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வரும். சரியா? அதுவும் இதெல்லாம் முக்கியம். சரியா? இதற்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 12th. இங்க என்ன கேட்டிருக்காங்க? மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது நிலத்துல நாம எத்தனை, இங்க பாருங்க, மக்கள் தொகை அடர்த்தி தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்கு இந்தியாவில், மக்கள் தொகை அடர்த்தி. சரியா? நம்மளோட அடர்த்தி என்னது? 555 தமிழ்நாட்டில். சரியா? இந்திய அளவில் தேசிய சராசரி 382, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழும் மக்களின் எண்ணிக்கை. சரியா? ஸோ இதுவே நம்மளோட மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு 6வது இடம். மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில 121 கோடியில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 7.25 கோடி இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம் 6வது இடம். சரியா? தமிழ்நாட்டு பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தீங்க. ஈஸியான கேள்வி, குழப்பிடு சம்டைம்ஸ் நமக்கு. மக்கள் தொகை அடர்த்தி, பாலின அடர்த்தி, இந்த எம்எம்ஆர், சரிங்களா, பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம், மகப்பேறு காலத்தில் பெண்களின் இறப்பு விகிதம், தாய்மார்களின் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, எல்லாத்துலேயும் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் இருக்கு, அதே மாதிரி உலக அளவில் இந்தியா எத்தனாவது பிளேஸ் இருக்கு அப்படிங்கிற பாடம் தான் அந்த பாடம். ரொம்ப முக்கியம். சரியா? அது நான் தெளிவாக நடத்தி போட்டிருப்பேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க, பார்த்துங்க. சரி, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் லட்டு மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து, இந்தியாவின் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள் எது? சரிங்களா? அப்படியே இங்கிலீஷில் பார்த்தலாம். நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் மெஷர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி, வறுமை பல்பரிமாண வறுமை குறியீடு. சரியா? எதை வச்சு அந்த வறுமை குறியீடை அமைப்பாங்க? அந்த 3 முக்கியமானது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி. 2வது உடல் நலம், சொத்து, கல்வி. 3வது வருமானம், கல்வி, உடல் நலம். சரியா? இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1. பாருங்க, இந்த 10th ஊட்டச்சத்து, உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இதில் வரக்கூடிய மொத்த குறியீடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை? 10 குறியீடு. அவன் என்ன கேள்வி கேட்குறான்? பல்பரிமாண வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள் எதுன்னு கேட்டிருக்கான். மொத்த குறியீடு எத்தனைன்னு கேட்டானா 10. இந்த பல்பரிமாணங்கள் அமைக்க பயன்படும் குறியீடுகள் எத்தனைன்னா இந்த 3 தான் பேசிஸ். கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். இந்த சுகாதாரத்தில் என்ன வரும்?
ஊட்டச்சத்தும் குழந்தை இறப்பு வரும். கல்வியில பள்ளியில கற்கிறதுக்கான பள்ளி கல்வி கற்றல், நடுநிலை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இதுல என்ன பள்ளி வருகை, பாதி பேர் பாதி குழந்தைங்க பாதியில் நின்றும். ஸோ அதோட பர்சன்டேஜ் என்ன? வாழ்க்கை தரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 வரும். இங்க பாருங்க, சொத்துக்கள் கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஆப்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. சொத்து கொடுத்துருக்காங்களா? வருமானம் கொடுத்துருக்காங்களா? வருமானம் இங்க வருதா? வாழ்க்கை தரம்னு வரும்போது அவங்களுக்கு சமையல் எரிபொருள் எல்லாத்தையும் கிடைக்குதா? கேஸ் கிடைக்குதா? எல்லாத்திலும் துப்புரவு இருக்கா? துப்புரவுல என்னென்ன வரும்? துப்புரவுனா ரோடு இருக்கா, பாத்ரூம் இருக்கா, அட்டாச் பாத்ரூம் இருக்கா அப்படிங்கிறது வரும். நீர்னா எல்லாத்து வீட்டுக்கும் நீர் வசதி இருக்கா, குடிநீர் கிடைக்குதா, சுத்தமான குடிநீர் கிடைக்குதா, மின்சாரம் எல்லாத்து வீட்லையும் மின்சாரம் இருக்கா, எத்தனை பேருக்கு மின்சாரம் கிடைக்கல, தரைனா அதாவது எப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, எப்படி சொல்றது, வீடுலயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலேயே நிறைய இருக்கும், கூரை வச்ச வீடா அந்த வீடா அந்த மாதிரி. சொத்துக்கள் அப்படின்னா அவங்களோட அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களை பத்தி. ஸோ இது 10 குறியீடுகள் இருக்கு சரியா. அந்த பாடத்துல இந்த குறியீடுகள் ரொம்ப முக்கியம். இந்த குறியீடுகளை பொறுத்து மாநிலங்களோட இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. அந்த பாடத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதுல இருந்தும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது நீங்க குறியீடுகள்னு வரும்போது HDI வரும். HDI இண்டெக்ஸ்ல என்னென்ன அளவீடுகள் வருது, அதே மாதிரி அதுலேயும் இதான் வரும். அதுக்கப்புறம் பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் ஆஃப் இண்டெக்ஸ்ல என்னென்ன குறியீடுகள் வருது, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதுல என்னென்ன குறியீடுகள், இதுல இந்த 10 குறியீடுகள் வரும். இந்த இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா 12th புக்ல 10th புக்ல கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கணும் சரியா. ஸோ இந்த வறுமையின் 3 வறுமையின் பல்பரிமாண குறியீடுன்னு வரும்போது அதை அளக்கக்கூடிய அளவீடுகள் வந்து பாத்தீங்கன்னா மெயின் அளவீடு 3: சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். அதுல சப்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 வரும். சுகாதாரம் வரும்போது ஊட்டச்சத்து, மால் நியூட்ரிஷன், குழந்தை இறப்பு, பச்சிளம் குழந்தை இறப்பு, தாய்மார்களின் இறப்பு வந்துடும் சரியா. கல்வின்னு வரும்போது பள்ளியில் கல்வி கற்றலோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, பள்ளிக்கு எல்லா பசங்களும் வராங்களா, இடைநிற்றல் எப்படி வருது. ஸோ வாழ்க்கை தரம்னு வரும்போது, வாழ்க்கை தரம்னா நீங்க நீங்க ஒரு வாழ்றதே என்ன வேணும், சமைக்கணும், சமைச்சு சாப்பிடணுமா, அதுக்கு என்ன வேணும், கேஸ் இருக்கா, வீடு சுத்தமா இருக்கா, சுத்தமான குடிநீர் கிடைக்குதா, மின்சாரம் கிடைக்குதா, தரை எப்படி இருக்கு, சொத்துக்கள் எப்படி இருக்கு. இது பல்பரிமாண குறியீடு சரியா. ஸோ அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல சிலது புக்கில் இருக்கும், சிலது புக்கில் இருக்காது. அதனால தான் இந்த கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கு சரியா. அதாவது பெரியாரை பத்தி ஒரு கேள்வி வந்துருங்க, அண்ணாவை பத்தி ஒரு கேள்வி வந்துடும் சரியா. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் இன் chronological ஆர்டர் அபவுட் பெரியார் ஈவே ராமசாமி. அது பின்வருவற்றுள் ஈவி ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு வந்து கால வரிசை தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபவுண்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் துவக்கம். அடுத்து நீதி கட்சியின் தலைவராதல், ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவர். அடுத்து பார்ட்டிசிபேட் இன் வைக்கம் சத்தியாகிரகம், வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கெடுப்பு. 4வது திராவிட நாடு கோரிக்கை. இவருதான் முதல்ல தமிழ்நாட்டை தனியா பிரிக்கணும், திராவிட நாடு வேணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணது சரியா. ஸோ தமிழ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வருஷம் தெரிஞ்சாதான் போட முடியும். ஸோ சுயமரியாதை இயக்கம் 1925 என்ன பண்ணுவாரு, காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் தொடங்குவார். வைக்கம் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா 1924-25 காலகட்டம். நீதி கட்சியின் தலைவராதல் வந்து பாத்தீங்கன்னா 1938-39. அதாவது 1937 ஹிந்தி எதிர்ப்பு வரும். அதை பொறுத்து இவரை கைது பண்ணிடுவாங்க. ஜெயில இருக்கும்போது நீதி கட்சியோட தலைவராக இருந்தார். வெளியே வந்தோன்னா என்ன பண்ணிவிடுவார், இவரு நீதி கட்சியின் பெயரை வந்து மாத்திடுவார் சரியா. தனி திராவிட நாடு கோரிக்கை
அது நம்மளுக்கு வருஷம் தெரியணும். இதில் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. இது வந்து வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ 1940 to 60 காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கூறியிருப்பார். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வைக்கம் சத்தியாகிரகம், சரியா? ரெண்டாவது சுயமரியாதை இயக்கம், 3-1 வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் தலைவராதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து. அதுக்கப்புறம் கடைசியாக திராவிட நாடு கோரிக்கை கேட்டிருப்பார். சரியா? திராவிட நாடு அப்படின்னா தமிழ் மொழி பேசியவர்கள் ஆந்திரா கர்நாடகாவில் ஒன்றா பிரித்து விடுங்க, தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார். சரியா? ஆக்சுவலாக இந்த திராவிட நாடு கோரிக்கைன்னு வருது இல்லை, அதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1938 வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். இந்த டைம்லேயே சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1940 வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் நடந்திருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி 1940 தான் முழங்க ஆரம்பிச்சிருப்பார். அதற்கப்புறம் இவர் நிறைய வாட்டி சிறையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 1961 56 மொழிவாரி மானியம் பிரிச்சிருவாங்க. அப்போ இவர் அந்த கொள்கையை வந்து லேசாக தளர்த்திடுவார். அதுக்கப்புறம் 60 61 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர் வரும். சரியா? அதாவது என்ன மாதிரினா இந்த சைனா இந்தியா வார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வரும். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவார், 62 இந்த சீனா இந்தியா போர் வந்தப்ப 61 62 வந்தப்ப அவர் அந்த கோரிக்கையவே கைவிட்டுருவார். சரியா? ஆனால் அவர் வெளிப்பினது 1940 திருவாரூரோட நீதி கட்சி மாநாட்டில் திராவிட நாடு திராவிடருக்கே, அதுதான் தனி திராவிட நாடு கோரிக்கை. சரியா? ஸோ இந்த மாதிரியும் கேள்விகள் அதிகமாக வரும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் பங்கேற்பு 1924. சரியா? இது புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் சில புக்கில் வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ சுயமரியாதை இயக்கம் 1925 காங்கிரஸ் மாநாடு, காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவரோட கொள்கைகளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவார். ஸோ 1930 என்ன பண்ணுவாங்க, 35 சட்டத்தின் பிரகாரம் 37 தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து ராஜாஜி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இதே கொள்கை கொண்டு வரும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 நடக்கும். ஸோ 1937 கைது செய்யப்பட்ட பெரியார் 38 சிறையில் இருக்கும்போது சிறையிலிருந்தே அவர் என்ன பண்ணிடுவாங்க, நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார். சரிங்களா? ஸோ 1940 நீதி கட்சியோட திருவாரூர் மாநாட்டில் திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுப்புவார். இந்த நாளையும் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி புக்கில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, தனித்தனியாக தான் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களில் சில கேள்விகள் இப்படி வரும், சில பாயிண்ட்ஸ் வரும். சரியா? இந்த நாளையும் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நம்ம 5 கேள்விகள் பார்த்தாச்சு. ஸோ பெரியாரோட இந்த பாருங்கள் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினான்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் எப்பன்னு தெரியாது, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கேள்வி எடுத்துகிட்டு வந்தேன். சரியா? இதெல்லாம் ஒரு 5 கேள்வி பார்த்துட்டோம். அதில் ரொம்ப தரமான முக்கியமான பாயிண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் சிலது கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோட அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.